ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நானாவஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நிறங்கள் 3 இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். எஸ், இந்த படம் வந்துட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த படமோட டைரக்டர் வந்துட்டு நம்ம கார்த்திக் நாராயண். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு துருவங்கள் 16ன்னு சொல்லிட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் ஒரு படம் வந்துட்டு பண்ணியிருந்தாரு. அது என்னோட பர்சனல் ஃபேவரட்ங்க. பிகாஸ் வந்துட்டு இந்த படத்தோட துருவங்கள் 16 இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளைமேக்ஸா இருக்கட்டும், ப்ரீ கிளைமேக்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு படமே ஒரு ட்விஸ்டா தான் இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு, அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த படத்துல வந்து நம்ம லீட் ரோலா ஒரு காப் ரோலா வந்துட்டு நம்ம ரஹ்மான் சார் நடிச்சிருப்பாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல, அவ்வளவு நல்லா இன்டெலிஜென்டா ஸ்கிரீன் பிளே இருக்கும். அது அவர் அந்த டைரக்டர் தான் இந்த படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே அந்த அந்த இன்டெலிஜென்ட் ஸ்கிரீன் பிளே அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கடைசியில் நான் சொல்றேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஜேக் விஜய் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல லீட் ரோலா யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம அதர்வா நடிச்சிருக்காரு, சாக்லேட் பாய். ஸோ இந்த படத்துல வந்து டிஃப்ரெண்டா பார்த்துருப்பீங்க அவரை, ஒரு கேரக்டர் ரோலா இருக்கட்டும். ஸோ அண்ட் வந்துட்டு அவர் கூட வந்துட்டு நம்ம சரத்குமார் சார், ரஹ்மான் சார், ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மேஜரான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு இந்த படத்தையே அடுத்த கட்டத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பா. ஸோ இந்த படத்தோட கதையோ எந்த ஒரு சீன்ஸும் வந்து நான் ரிவீல் பண்ணாம இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம் நான் சொல்றேன். இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் உள்ள மூவி தான். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் உள்ள மூவி உங்களுக்கு பிடிக்குமோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா டெஃபினட்டா வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இந்த படத்துலயே வந்துட்டு ட்ரிப்பிள் ஸ்டாரி போவாங்க, சரிங்களா? ஒரு ஸ்டாரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே இன்டர்கனெக்ட் பண்ற மாதிரி ஒன்னு ஸ்டாரி வரும், அண்ட் வந்துட்டு அதே கனெக்ட் பண்ற மாதிரி இன்னொன்று ஸ்டாரி வரும். இந்த 3 ஸ்டாரியுமே வந்துட்டு ஒரு டாட்ல போய் கனெக்ட் ஆகும் கடைசியில, சரிங்களா? அதுக்குதான் வந்துட்டு நிறங்கள் 3. நினைச்ச வந்து இந்த டைட்டில் கேட்கும் போது வந்துட்டு ட்ரஃபில் லைட் அந்த 3 கலர் இருக்கும்ல, ஸோ காப் பேஸ் படமா தான் இருக்கும், காப் த்ரில்லர் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஸோ காப் த்ரில்லர் தான், பட் வேற மாதிரி ஒன்று புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல கதை ஓட்டம்னு சொல்ல போனா கிரைம் த்ரில்லரான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு த்ரில்லரான ஒரு சப்ஜெக்ட்ங்க, சரிங்களா? ஸோ இந்த கதைக்கு ஏற்றதோட ட்ரிப்பிள் மடங்கு ஸ்கிரீன் பிளே ஒர்க்கு. ஸ்கிரீன் பிளே அது இந்த துருவங்கள் 16 இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்கிரீன் பிளே எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா, அதே இன்ட்ரெஸ்டிங் இன்னும் கூடுதல் எஃபர்ட்ஸோட வந்துட்டு அந்த எந்த இடத்துலயும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பம் வராம, சின்னதா ஒரு டவுட் வரும், இது இப்படியோ அப்படியோன்ட்டுன்னு. ஈஸியா வந்துட்டு சில விஷயம்லாம் வந்து நீங்க வந்துட்டு கணிச்சிருவீங்க, உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சில விஷயங்கள்லாம் வந்துட்டு சில திங்ஸ் வந்து உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு உண்மையிலே வந்து சர்ப்ரைஸா ட்விஸ்டா தான் இருக்கும். ஸோ முழுக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன் மட்டும் நடந்த ஒரு 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 வெரி கிளீன் எக்ஸலன்ட் ஸ்கிரீன் பிளே, ஒரு இன்டெலிஜென்டான ஸ்கிரீன் பிளேங்க. ஏன்னா வந்து இந்த வேர்டை நான் வச்சுங்க, இன்டெலிஜென்டான ஸ்கிரீன் பிளேனா, ஸோ எந்த இடத்துலயும் வந்துட்டு குழப்பாம போர் அடிக்க வைக்காம, ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே ரன் பண்ணிட்டு போயிருக்குங்க, சரிங்களா? அங்கங்க கதை ஓடும், பட் எல்லா கதையும் ஒரே இடத்துல தான் வந்துட்டு கனெக்ட் ஆகும், சரிங்களா? பட் உங்களுக்கு எங்கேயுமே வந்து அந்த திங்கிங் வந்துட்டு உங்களுக்கு எங்கேயுமே வந்துட்டு செப்பரேட் ஆகாது, சரிங்களா? அண்ட் செகண்ட் ஒன், நம்ம அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸ், சரிங்களா? ஸோ இந்த படத்துல வந்துட்டு ஒரு ஒரு டைரக்டர், ஃபிலிம் டைரக்டரா வந்துட்டு நடிச்சிருப்பாரு. பட் வந்து ஒரு சில விஷயம் பிரச்சனைனால வந்துட்டு அவரால் அந்த விஷயத்தை புல் ஆஃப் பண்ண முடியாது, சக்சீட் ஆக முடியுதுன்னு சொல்லிட்டு, ஸோ அவர் வந்துட்டு ட்ரக்குக்கு அடிக்ட் இருப்பாரு. ஸோ ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் ட்ரக் அடிக்கா இருக்கும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி குவிக்கா இருக்கும், ஒரு மாதிரி வியர்டா ஆக்வர்டா இருக்கும், ரைட்டா? படம் பார்க்கும் போது அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. மனுஷன் செம்ம ஹென்சமா இருக்காரு, அப்படியேதான் இருக்காரு மனுஷன். பட் ட்ரக் அடிட்டா என்ன இது ஒரு மாதிரி குழப்பமா இருக்க, வலையில தானா சிக்கிற மீன் மாதிரி அவரா வந்துட்டு எங்கேயோ போய் ஒண்ணு மாட்டி பாருங்க, சரிங்களா? ஸோ இந்த கதைலாம் வந்துட்டு ஒரே நேரத்துல நடக்கிறதுனால, ஸோ அங்கங்க இன்டர்கனெக்ட் இருக்கு, சரிங்களா? பல விஷயம் பல இடத்துல ஒரே நேரத்துல நடக்கலாம், பட் 3 விஷயம் பல இடத்துல நடந்து ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது பாருங்க. ஸோ அந்த கனெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்கிரீன் பிளே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம தியேட்டரை விட்டு உட்கார ஏஞ்சி போகாம வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு தான் ஸ்கிரீன் பிளே இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டா எக்ஸலண்டா வந்துட்டு புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. அது நிஜமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. ஸோ வந்துட்டு நம்ம சரத்குமார் சார் காப் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல, தாறுமாறா இருக்கும். அவர் பண்ற படங்கள்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டா கூட வந்து போர் தொழில்னு ஒரு படம், அது ஒரு சைக்கோ த்ரில்லர் சப்ஜெக்ட் தான். ஸோ அதுலயும் ஒரு அரகண்டான ஒரு காப்பா நடிச்சிருப்பாரு.
ஸோ நல்லா இருக்கும் ரோல் இது. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்துட்டு ஒரு காப் ரோல் ரொம்ப பண்றாரு. ஸோ ஹாப்பியா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி காப் ரோல்லாம் போலீஸ் ரோல்லாம் வந்துட்டு இன்னும் நிறைய பண்ணணும். அவருக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு கரெக்டான ஃபிட்டான ஒரு ரோலுங்க. நல்ல இவர் தான்டா போலீஸ் அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஒரு 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 கேரக்டர் தான் அவருக்கு சூட்டா இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம ரஹ்மான் சார். ஸோ அவரும் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம சொல்லணும் தேவையில்லை. துருவங்கள் 14 இந்த படத்தை வந்துட்டு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க எல்லாரும். அந்த படத்துல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பாரு போலீஸ் காப்பா. அதே மாதிரி இதுலயும் வந்துட்டு வேற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் ஒரு கதையை வந்துட்டு கொண்டுட்டு போவாரு. அது விசாரிக்கிற விஷயம் தான் வந்துட்டு நிறைய சுவாரஸ்யமா இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஹைப்பை கொடுக்கும். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் வைப்போம். பட் அது நடக்காது. அந்த மாதிரி தாங்க இருக்கும். சரிங்களா? ஸோ ஓவராலா படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா மியூசிக் மனதுல நம்ம ஜெக் பிஜாய். ஸோ இன்ட்ரோ சீன்ஸா இருக்கட்டும் அண்ட் வந்துட்டு சில பிஜிஎம்ஸ் பேக்ரவுண்ட் அண்ட் வந்துட்டு ஒரு ஜம்ப் ஸ்கேர் மாதிரிலாம் ஒன்று சில விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கார்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டா வந்துட்டு புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கரெக்டான தேவையான அளவுக்கு அந்த மியூசிக் வந்து போட்டு கொடுத்துருக்காரு. கரெக்டா இருக்குங்க. சூப்பரா வந்திருக்கு. எக்ஸலண்டா வந்திருக்கு டைட்டில் பார்க்கும்போது. அண்ட் வந்துட்டு கேமரா ஒர்க்ஸா இருக்கட்டும், டிஓபி ஒர்க்ஸா இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸா இருக்கும், அது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது ஒன்றும் வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. ஒன்றும் நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இந்த எடிட்டிங் கட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தையும் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னு வந்து அந்த கட்ல தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க கட்டை வந்துட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க, போர் அடிச்சிடும், கதையும் புரியாது, நம்மளால ஃப்ரீ ஃப்ளோ வந்துட்டு திங்கிங் வந்து செதறிடும். ஸோ வந்துட்டு அதெல்லாம் உங்க படமே முழுசா அவங்க பார்க்க முடியாது. ஒரு ஃபோக்கஸா இருக்க முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பட் இந்த சிரமத்தெல்லாம் வைக்காம ஒரு கிளீனான ஒரு கட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஒர்க் ரொம்ப வந்துட்டு நான் பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி லேகா இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு வெற்றி அவரோட கேரக்டர் நேம். அந்த வெற்றி வந்துட்டு ட்ரக் எடுக்கும்போது ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள போயிடுவாரு. இமேஜினேஷனா ஒரு ஸ்டாரி போவோம். அது வந்து ஃபேண்டசியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் அது மாதிரி எப்படின்னா தேவைன்னு இல்லை, தேவைதான். அந்த கேரக்டரை எப்படி யோசிக்கணும்னு தெரியணும், அது என்ன உலகத்துல இருக்குன்னு தெரியணும்ல. அதை காட்டுறதுக்காக மட்டுமே அந்த சீன்ஸ் வச்சிருக்காங்க. அது தேவையான சீன்ஸ். பட் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேண்டசியா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு கேட்டீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் வந்துட்டு எனக்கு எதுவும் செட் ஆகணுங்க, கொஞ்சம் லேகா இருந்துச்சு. அடிக்கடி கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பரா இருந்தாங்க இருந்துச்சு. சரிங்களா? படம் ஓவராலா எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே, நல்ல ஒரு கதை. எப்பயும் போல கிரைம்ஸ் அதே தான்டா, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. கிரைம்ஸ் த்ரில்லர், அதே வந்து சைக்கோ த்ரில்லர் சப்ஜெக்ட் எடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஆர்டிஸ்டை வச்சு டிஃப்ரெண்டா வேற மியூசிக் டைரக்டர் வேற கதையை வச்சு நீங்க வேற சைக்கோ த்ரில்லரை வச்சு நீங்க கதை ஸ்கிரீன் பிளே பண்ணிப்பீங்க. ஸோ அப்படின்னு நினைக்காம ஸோ நீங்க வந்துட்டு அவரோட படத்தை வந்துட்டு துருவங்கள் 16 இந்த படத்தை வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்ட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த படம் வந்து தாராளமா போய் பார்க்கலாம். கிரைம் த்ரில்லர் தான், காப் த்ரில்லர் தான். சரிங்களா? போலீஸ் சப்ஜெக்ட் தான், எல்லாமே வயலன்ஸ் தான் இருக்கும். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நல்லா வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னா இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்னா இருக்கும்போது உங்களால வந்துட்டு படம் பார்க்கறப்ப வந்து தேட்டர் வெளியாவே தோணாது. மைண்ட் அது அந்த கதைக்குள்ளேயும் நீங்க போயிடுவீங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ see you next video and then signing off. I'm Naveen. Take care. Bye.